ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்வாதி ஃப்ரம் சஸ்திகா டிசைன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேலப் டிசைன்ஸ், நெக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ளவுஸில் நம்ம பேக் நெக் எடுத்து நம்ம கேன்வாஸில் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு ப்ளவுஸ் லென்த் வந்து 8 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒய்டு வி நெக் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதில் ஸ்கேலப்டு டிசைனுக்கு வந்து வாட்டர் பாட்டிலோட கேப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இங்கே வந்து ஸ்கேலப்டு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து 180 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ வந்து அந்த கேப்பை எப்படி ட்ரா பண்ணுறேன்றதை நல்லா பாருங்கள். அதர் சைடு வந்து ஆப்போசிட் சைடு வந்து ஃப்ளிப் பண்ணி ஸோ அந்த நெக்கை வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறேன் மார்க்கர் யூஸ் பண்ணி. கேன்வாஸில் நெக் டிசைன் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக அந்த ஸ்கேலோப்டு ஷேப்பை வந்து ப்ராப்பராக வந்து கட் பண்ணுறேன். ஸோ ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணணும். தென் கேன்வாஸில் நெக் ஷேப் கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கில் வந்து கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணி நல்லா ஸ்டீம் ப்ரெஸ்டு அயன் வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் அது வந்து லைனிங்கோட பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக் டிசைன் வந்து லைனிங்கில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் பேக் நெக் எடுத்து ரைட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அந்த நெக் ஷேப்பை வந்து ப்ராப்பராக கரெக்டாக அந்த ஷேப் எட்ஜஸ்லாம் கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நெக் ஷேப் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ ப்ராப்பராக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக் ஷேப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் கேப் வச்சு ஸோ
ஃபுல்லாக வந்து ஓவராலாக வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப் சென்டர்லலாம் நல்லா வந்து எட்ஜஸ்லலாம் வந்து நல்லா வந்து கட் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நெக்கு ஷேப் வந்து நல்லா வந்து நெக் ஷேப் மாறாமல் ஸ்டிச் பண்ண முடியும். நெக் ஷேப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் ஆயில்